தமிழக மக்களுக்காக ஒரு துரும்ப கூட அசைச்சிருக்காரா? ஏதாவது பண்ணியிருக்காரா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. சிவாஜி கணேசன் வந்து சொந்த ஊர்ல எம்எல்ஏவா கூட வர முடியல. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் நடித்த படங்கள் இருக்குல்ல, அந்த படங்கள்லாம் பெருசா ஓடல, ஹிட்டு கூட கிடையாது. எல்லாம் சாதாரணமா 20 நாள் 30 நாள் 40 நாள் இப்படி தான் ஓடிட்டு இருந்துச்சு. ஜெயலலிதா சினிமாலேயே 15 வருஷம் கிடையாது. அவுட் ஆன பிறகு எம்ஜிஆர் கூட இருந்து அப்படியே வந்து எம்ஜிஆருடைய ஆதரவால வந்து அவங்க அந்த கட்சியை பிடிச்சாங்க. இது அதனுடைய விஷயம் வேற. துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி மாதிரி ஆளுங்க வந்து அதை ரஜினிகாந்த் என்ற குதிரை மேல ஏறி எங்கேயாவது அப்படியே உள்ள சகதிக்குள்ள நசுங்கி போய் கிடக்கக்கூடிய ஒரு தாமரையை கொஞ்சம் போல அப்படி தண்ணிக்கு மேல அப்படி கொஞ்சம் தெரிய வைக்க முடியுமா அப்படின்னா ஒரு கற்பனை கோட்டையை கட்டிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கலாம். அப்படியே ஒரு 5-6 சின்ன சின்ன கட்சிகளை எல்லாம் ஒண்ணு சேர்த்து அப்படியே ஒரு நொண்டி குதிரைகளை வச்சு பரிசை வாங்கிட முடியாதா? அப்படியே முயற்சி பண்ண தமிழருவி மணியன், ஒரு காலத்தில் அதிமுக, அதுக்கு பிறகு காங்கிரஸ் தூக்கி விட்டறியப்பட்ட கராத்தே தியாகராஜன், அவர் அப்பப்ப ரஜினிகாந்த் இருமுறது தும்முறது மூச்சு விடுறதெல்லாம் பத்திரிகையில பக்கத்திலேயே நின்று பார்த்தது மாதிரி அவர் அப்படியே அறிக்கை, அவர் ரஜினி கட்சி ஆரம்பிச்சாருன்னா அப்படியே சேரலாம் சொல்லி சைத துரைசாமி, பழக்கருப்பையா அவங்களுக்கு பொழப்பு நடத்துறதுக்காக இதற்கு ரஜினிகாந்த் என்ற ஒரு ஆள் எப்பாவது கட்சி ஆரம்பிச்சிட மாட்டாரா? அப்படியே எங்கேயாவது ஒரு உயரமான சிம்மாசனத்தில் போய் உட்காந்துட மாட்டாமான்னு சொல்லிட்டு அவர் ஹெல்த் ரீசன் எல்லாம் இதை தான் சொல்லுவாருன்றதை சொல்றதுக்கு முன்னாடி நான் 2 மாசத்துக்கு முன்னாடியே என் நண்பர்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டேன். ரஜினிகாந்த் இதை தான் சொல்லுவாருன்னு. தான் எங்கேயும் சரிக்கிற கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. ஏன்னா நாளைக்கு கீழே வந்து அப்படி கீழே சறுக்கி விட்ட உடனே யாரும் கை கொடுத்து தூக்க போறது இல்லை. யாருமே வந்து மறுபடியும் சிம்மாசனத்தில் ஒரு அளவு கீழே விழுந்தாச்சுன்னா விழுந்தது தான். இதுக்கு முன்னாடி நம்ம எத்தனையோ ஆளுகளை சினிமாலையும் பார்த்தாச்சு, அரசியலையும் பார்த்தாச்சு, பொது வாழ்க்கையிலும் பார்த்தாச்சு. ரஜினிகாந்துக்கு நல்ல நேரம், நல்ல வாய்ப்பு கோட்டை விட்டுட்டாரு. இனி அவருடைய வாழ்க்கையில எந்த காலத்திலையும் இப்படிப்பட்ட வாய்ப்பு வரவே வராது. இது கலைஞர் சொன்னது. எந்த காலத்திலும் அவர் கட்சி ஆரம்பிக்க மாட்டார். இருபத்தைந்து ஆண்டுகளாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்குள்ள நுழைவாரா, கட்சி ஆரம்பிப்பாரா அப்படின்ற விஷயம். இது 25 வருஷமா வந்து பட உலகமும் பேசிக்கிட்டு இருக்கு, அரசியல் உலகமும் பேசிக்கிட்டு இருக்கு, மக்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரஜினிகாந்தும் இதுக்கு அப்பப்போ அவங்க கேட்கும் போதில் அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. 25 இயர்ஸாக 25 வருஷமாக. அதாவது ஒரு காரியத்தை செய்கிறப்போ யோசிக்கணும் அப்படின்வாங்க. ஒரு தடவைக்கு 5 தடவை யோசி, ஒரு தடவைக்கு 10 தடவை யோசி, 50 தடவை யோசி, 25 தடவை யோசி, 1க்கு 100 தடவை கூட யோசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த 100 தடவை தான் அதிகபட்சம். அந்த 100ன்றதே அதிகம் எனக்கு தெரிஞ்சு. 10 தடவை யோசிக்கலாம், 20 தடவை யோசிக்கலாம், 50 தடவை கூட யோசிக்கலாம். 100 தடவை யோசிக்கிறதுன்றது கூட தேவையான்றது தெரியல. ஆனால் ரஜினிகாந்த் வந்து அநேகமாக ஒரு 1 லட்சம் தடவை யோசிப்பார் போல இருக்குது இந்த விஷயத்தை. அரசியலுக்குள்ளே வரலாமா, கட்சி ஆரம்பிக்கலாமான்றது யோசனை இருக்க வேண்டியதான். இவ்வளவு யோசனை வேணுமா என்ன? முடிவே எடுக்க முடியல. அதாவது ஒரு காரியம் பண்ணோம்னா, ஒரு விஷயத்தை எடுத்தால் நல்லது கெட்டது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, முடிவு வந்து கிட்டத்தட்ட நம்ம நல்லா யோசித்து தெளிவாக ஆராய்ச்சி பல விஷயங்களை மற்றவங்ககிட்ட கேட்குறோம், பல ஆளுகளை சந்திக்கிறோம், பேசுகிறோம், அவங்க ஆலோசனைகள்லாம் கேட்குறோம், எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புளுடைய கருத்துக்களை எல்லாம் நம்ம கேட்டுக்கிறோம். இது போக நமக்குன்னு இப்போ அவருக்கு பார்த்தா அவரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு சாதாரண ஆள் கிடையாது. நிறைய விஷயம் தெரிஞ்சவர், நிறைய புக்குகள் படிக்கக்கூடியவர், நிறைய மனிதர்கள் கூட பழகிறவர், உலக அறிவு நிறைய இருக்கிறவர், கிட்டத்தட்ட இன்னும் சொல்லப்போனால் ஒரு பக்குவப்பட்ட மனநிலையில் இருக்கிறவர் தான். ஆன்மீக விஷயங்களெல்லாம் நிறைய உள்ள நுழைஞ்சி பக்குவப்பட்ட நிலையில் இருக்கிறது தான். அப்படி வந்து நம்ம மேம்போக்கான ஒரு மனிதர்லாம் கிடையாது. ரஜினிகாந்தை பொறுத்தளவில் எந்த விஷயத்திலும் கொஞ்சம் ரொம்ப ஆழமாக பார்த்துக்கிட்டு இருக்க ஆள் தான். எல்லா விஷயத்தையுமே ரொம்ப ஆழமாக பார்ப்பார், ஆழமாக சிந்திச்சு அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஆள் தான். அப்போ இது ஏதோ ஒரு வகையில் எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமலோ எப்படியோ வந்து அவர் ஏதோ ஒரு அரசியல் மேட்டர் அப்படியே காலத்துக்கு ஒப்பீனியனை சொல்லிட்டார் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. சொன்ன பிறகு அதை வந்து அந்த சில நேரங்களில் வந்து அந்த நம்ம பாட்டுக்கு பிடிச்சிருவோம். பிடிச்ச வந்து அந்த சிங்கத்தினுடைய வாழையோ புலியினுடைய வாழையோ பிடிச்ச பிறகு அதை விட முடியாது. அந்த இப்போ பாதையிலேயே பேசாமல் நம்மளை இழுத்து கொண்டு போக நம்ம போய்கிட்டே இருக்கணும், வேறு வழியே இல்லாமல். அதை மாதிரி எங்கேயோ இவர் வந்து ஒரு சிங்கத்தினுடைய வாழையோ புலியினுடைய வாழையோ பிடிச்சிட்டாரு. பிடிச்ச பிறகு இதை விட முடியல, அவருக்கு விட முடியாமல் தத்தளிச்சுட்டு கிடக்கிறாரு. அவரை பொறுத்தளவில் இதில் அரசியல் அவருக்கு விருப்பம் இருக்குதா என்னன்னு தெரியல. உண்மையாகவே அப்படிலாம் மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்ற எண்ணம்லாம் அவருக்கு அப்படிலாம் மனசுக்குள்ளே எண்ணம் இருக்குதான்றது தெரியல. என்னை பொறுத்தளவில் அநேகமாக அப்படிலாம் அவருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அப்படிலாம் இருக்காது. அவர் வந்து கிட்டத்தட்ட பார்த்தா ஹீஸ் எ பக்கா பிஸ்னஸ்மேன். அவர் வந்து பண விஷயத்தில் ரொம்ப கரெக்டான ஆள், பணம் சம்பாதிக்கிறதுன்றதில் ரொம்ப தெளிவான ஆள். அவர் எப்போவுமே பேசும்போது, எந்த இடத்துல பேசும்போதும் அது கிட்டத்தட்ட எப்போவுமே அதை மறைச்சதே கிடையாது. அது கிட்டத்தட்ட இப்போ அவர் மகன் வந்து படம் எடுத்து அந்த காசை வந்து நிறையா லட்சக்கணக்கான ரூபாவை இவருக்கு கடனாளி ஆக்கி அப்படி இவர் வந்து அவங்களுக்குலாம் திருப்பி தர வேண்டிய ஒரு சூழல் வரும்போது கூட அவர் ஸ்டேஜிலே சொன்னார், அதாவது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ரூபாவை, அதாவது எதாவது பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ரூபாவை அந்த பணத்தை வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, அந்த காரியத்தை நீ பண்ணிடக்கூடாதுன்ற மாதிரி மேடையில் வச்சே சொன்னார். அதுமாதிரி பாலச்சந்திர சார் ஏதோ ஒன்று கேட்கும்போது கூட வந்து ரொம்ப தெளிவாக சொன்னார். அதில் வந்து நான் பணத்துக்காகத்தான், நான் பண்ணுறது பணத்துக்காகத்தான் அப்படின்ற மாதிரி, அதில் பணம் வரணும், ஐ நீட் மணி, அதில் மணி இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி ஸ்டேஜில் வச்சே சொன்னார் பாலச்சந்திர சார்ட்டே. அதனால் அவரை பொறுத்தளவில் ரொம்ப தெளிவான ஆள்.
அவர் வந்து கிட்டத்தட்ட மணி விஷயத்தில், பண விஷயத்தில், வருமான விஷயத்தில், ஏன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டவர் அந்த காலத்தில். கஷ்டப்பட்டு படிப்படியாக உழைப்பாலையும் முயற்சியாலையும் அதிர்ஷ்டத்தாலையும் கிடைத்த வாய்ப்புகளாலையும் பல நல்ல திறமைசால் பாலச்சந்திர சார் மாதிரி ஆட்களுடைய அரவணைப்பு அப்படியே இருந்ததுனால தன்னுடைய அபாரமான திறமையால் முன்னுக்கு வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு உந்து சக்தியாக இருக்கக்கூடிய ஒரு சாதனை திலகம். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அதனுடைய பணத்தினுடைய அருமை அவருக்கு என்னன்றது தெரியும். பணம்ன்றது இருந்தால் தான் அந்த வாழ்க்கையில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியும். அது இட் இஸ் எ மஸ்ட்டு. அவ்வளோ சாதாரணமாக பணம்ன்றதெல்லாம் வந்துடாது. இடையில கூட அவர் கிட்டத்தட்ட பல படங்கள்லாம் அவர் நடித்த படங்கள்லாம் சரியாக போகாமல் போய் ஓடாமல் போய் வாங்கின ரூபாவை திருப்பி கொடுக்க வேண்டிய நிலைமையெல்லாம் வந்துச்சுல. வாங்கின ரூபாவை டிஸ்ட்ரிபியூட்டர்ட்டும் தியேட்டருக்காரன்ட்டையும் வாங்கின ரூபாவை எத்தனை லட்சம் எத்தனை கோடிகளை அவர் திருப்பி கொடுத்தாரு. அப்போ அதனுடைய பணத்தினுடைய வேல்யூ, அவர் வாங்கினது ரைட்டு, திருப்பி கொடுக்கும்போது அவருக்கு எந்த மனநிலையில் அவர் திருப்பி கொடுத்துருப்பாரு, அதுக்காக எவ்வளோ கவலைப்பட்டிருப்பார், வருத்தப்பட்டிருப்பார். அதில் ரொம்ப தெளிவான அவர். அதனால் இப்போ சினிமாவை பொறுத்தவரை பண்ணால் இப்போ பேட்ட படம்லாம் லேட்டஸ்ட்டாக வந்து அவர் சினிமாவில் இப்போவும் லைம் நைட்டில் நம்பர் 1 தான் இருக்கார். அவர் பேட்ட படம் லேட்டஸ்ட்டாக சூப்பர் ஹிட்டு. அந்த லெவலிலாம் வந்து கிட்டத்தட்ட அந்த படத்துக்கு இப்போ அவருடைய இது வந்து கிட்டத்தட்ட 100 கோடியை தாண்டி 130 கோடி வரை அவர் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு ஒரு படத்துக்கு அப்படின்ற அளவுக்கு பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு படத்துக்கு 100 கோடியிலேருந்து 130 கோடி வரை சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அரசியலில் உள்ள நிலைமை என்ன அவசியம்னு, ஏன் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்போது பணம் தான் அவருக்கு வந்துருக்கு. சினிமா விட்டு அவுட் ஆகி போனால் விஷயம் வேறு. அவுட் ஆகி போனால் சில பேர் வந்து ரிட்டையர் ஆன பிறகு அப்படியே உள்ளே வருவாங்க, அதனுடைய இதெல்லாம் வேறு. இவர் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. இன்றைக்கும் லைம் லைட்டில் இருந்துகிட்டு தான் இருக்கார் சினிமாவில். இன்றைக்கும் நம்பர் 1 இருந்துகிட்டு தானே இருக்கார். இன்றைக்கும் அவர் சூப்பர் ஸ்டார் தானே. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அவர் அரசியலுக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. அது ரஜினிகாந்துக்கும் தெரியும். அரசியலுக்குள்ளே நம்ம இப்போ நுழைய வேண்டிய தேவை என்னன்னு ஒன்று இருக்குல்ல. எந்த காலத்துலையும் நம்ம சொன்னோம், படத்தில் வந்து நம்ம டைலாக் வச்சோம், வந்து லேட்டாக வந்தாலும் நான் லேட்டஸ்ட்டாக தான் வருவேன் அப்படிலாம் டைலாக் வர்றதெல்லாம் ரைட்டு, டைலாக் பேசுனதெல்லாம் ரைட்டு. அதை வசனகர்த்தா எழுதி கொடுத்துருப்பாங்க, அவர் பேசியிருப்பார், அதுக்கு கைதட்டல் வாங்கியிருப்பார், அந்த மேட்டர்லாம் ஓகே. ஆனால் தனிப்பட்ட முறையில் ஆழம் தெரியாமல் காலை வைக்கிறதுன்னு இருக்குல்ல, அதில் வந்து ஒரு ஸ்டெப்பு வச்சா அது ரொம்ப பார்த்து தான் அவர் வைப்பார். இடையில வந்து ஒரு கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 2 வருஷம்னா ஒரு படமே நடிக்காமலாம் இருந்திருக்காரு. நடிக்காமலாம் இருந்து அப்படியெல்லாம் ரொம்ப நிதானமானவர். அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அவசரப்பட்டு ஆழம் தெரியாமல் இவ்வளோ காலத்துக்கு வச்சு தேவையில்லாமல் ஒரு புகழ் குன்றின் உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் வந்து தேவையில்லாமல் வந்து ஒரு அப்படியே ஒரு ஒரு அது ஒரு டவுன்ஃபால், ஒரு வீழ்ச்சின்னு ஒன்று இருக்குல்ல, அது தேவையில்லாமல் ஏன் வர வச்சுக்கிறணும்? மற்றவங்களுக்காக, அது ரசிகர்கள் பேரில் இருக்கக்கூடியவங்களுக்கு மற்றவங்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்காகவும், மற்றவங்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காகவும், மற்றவங்களுக்கு அடையாளம் கொடுக்கறதுக்காகவும், மற்றவங்க ஏதாவது ஒரு பதவியில் அங்கங்கே போய் ஏதாவது உட்காரணுன்றதுக்காகவும் தன்னை வந்து அப்படியே அதுக்கு வந்து இரையாக்கி கொள்ள முடியுமா? யார் செய்வாங்க? ஏன்னா கண் முன்னாடி அவர் வந்து ஆனானப்பட்ட நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் கிட்டத்தட்ட எம்ஜிஆருக்கு அடுத்து கோடிக்கணக்கான ரசிகர்களை பற்றி 1952 1952 பல கோடி ரசிகர்களை உலகமெங்கும் பெற்ற மாபெரும் நடிப்பு மேதை சிவாஜி கணேசன் வந்து சொந்த ஊரில் எம்எல்ஏவாக கூட வர முடியல, தோற்று போனார், தோல்வி. எம்எல்ஏ இவ்வளோ அவர் எதுக்கு கேண்டிடேட் டிஎம்கேல சாதாரண கேண்டிடேட், அவரை எதிர்த்து கூட இவரை சிவாஜி கணேசனால் வெற்றி பெற முடியல, தோல்வி அடைஞ்சிட்டாரு. அதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கு பிறகு ஆந்திராவினுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய நண்பர் சிரஞ்சீவி, அவ்வளோ பெரிய நடிகர் தானே. இங்கே ரஜினிகாந்த் என்ன லெவலோ இதுதான் சிரஞ்சீவி. அங்கே சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிச்சு என்னாச்சு நிலைமை? தோல்வி. அப்படியே அதில் காணாமலே போயிட்டார்ல, அரசியலேருந்து காணாமல் போய் மறுபடியும் படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் ரஜினிகாந்த் பார்த்துக்கிட்டு தானே இருப்பார். பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவர் வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அதாவது பாசிட்டிவாக வெற்றி பெற்றவர்களை மட்டுமே பார்க்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு எம்ஜிஆர் வந்து அரசியல் ஆரம்பித்தார், அவர் சிஎம் ஆனார், அரசியல் கட்சி ஆரம்பித்து வெற்றி பெற்றார். அப்படிலாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட கிட்டத்தட்ட ரொம்ப மைன்யூட்டாக அனலைஸ் பண்ணி பார்க்க போனீங்கன்னா, எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் நடித்த படங்கள் இருக்குல்ல, அந்த படங்கள்லாம் பெருசாக ஓடலை, பெரிய வெற்றியெல்லாம் கிடையாது. ஆரம்பத்தில் அவருடைய படங்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி மாபெரும் வெற்றி படங்கள்லாம் நிறைய வந்துச்சுல. அடிமைப்பெண், நம் நாடு, மாட்டுக்கார வேலன், குடியிருந்த கோயில், இப்படியெல்லாம் சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸ்லாம் வந்துச்சுல. அப்படியெல்லாம் எந்த படமே சூப்பர் ஹிட் கிடையாது. சூப்பர் ஹிட் கூட இல்லை, ஹிட்டு கூட கிடையாது. ஆவரேஜ் ஃபிலிம்ஸு எல்லாம் சாதாரணமாக 20 நாள் 30 நாள் 40 நாள் இப்படி தான் ஓடிட்டு இருந்துச்சு. பெரிய வெற்றி படங்கள் கிடையாது எம்ஜிஆருக்கு பின்னாடி. அந்த ஸ்டேஜில் அவர் வந்து சினிமா அரசியலுக்குள்ளே உள்ள நுழைஞ்சி அப்படி போனார். ஜெயலலிதா வந்து இது பண்ணும்போது ஜெயலலிதா சினிமாலேயே 15 வருஷம் கிடையாது. அவுட் ஆன பிறகு எம்ஜிஆர் கூட இருந்து அப்படியே வந்து எம்ஜிஆருடைய ஆதரவால் வந்து அவங்க அந்த கட்சியை பிடிச்சாங்க, கட்சியில் வந்தாங்க, செய்ய மாட்டாங்க. இது அதனுடைய இது விஷயம் வேறு. ரஜினிகாந்த் அப்படி இல்லையே. ரஜினிகாந்த் வந்து அப்படி இல்லை. இன்றைக்கி ஒன்று அந்த ஃபீல்டு சினிஃபீல்டில் இன்றைக்கி அவர் நட்சத்திரமாக தானே ஜொலிச்சுக்கிட்டு இருக்காரு. ஜொலிச்சுட்டு இருக்கும்போது எதுக்கு அதனுடைய தேவை என்ன? அது ரஜினிகாந்துக்கு நல்லா தெரியும். இப்போ எதுக்கு இந்த சுற்றி இருக்கக்கூடிய வெற்றிகளும் பார்ப்பார். எம்ஜிஆர் அடைந்த வெற்றி, என்டி ராமராவ் அடைந்த வெற்றி, ஜெயலலிதாவுடைய வெற்றி, அதையும் பார்ப்பார். அது 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 எப்படி
என்ன சூழல் அப்படின்றதையும் பார்ப்பார். சிவாஜி கணேசன், சிரஞ்சீவி மாதிரி ஆட்கள் அடைந்த தோல்வியும் பார்ப்பார். இதெல்லாம் பார்ப்பார். அதனால தான் ஒரு ஃபங்க்ஷனில் வந்து அவர் இப்போ கமல்ஹாசன் உட்காந்துருக்கும் போதே சொல்லலையா, அதாவது சினிமாவில் வெற்றி, இது அரசியலில் வெற்றி பெறதுக்கு சினிமாவினுடைய பாப்புலாரிட்டி மட்டும், புகழ் மட்டும் போதாது, இதையும் தாண்டி சில விஷயங்கள் தேவைப்படுது. அந்த விஷயங்கள் என்னன்றது எனக்கு தெரியலை. கமல்ஹாசனுக்கு ஒரு வேளை தெரிஞ்சாலும் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் தெரிஞ்சால் கூட அவர் சொல்ல மாட்டார், ஏன்னா அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு. இந்த பேட்டை அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார். இந்த மேட்ரு அதான் உண்மை. அந்த இதை தாண்டி, அந்த சினிமா புகழை தாண்டி வேறு ஏதோ தேவைப்படுது. அது என்னன்றது எனக்கு தெரியலைன்னு சொன்னார்ல. அதாவது ரொம்ப பக்குவப்பட்ட ஆள், ஆழமாக சிந்திக்கக்கூடிய ஆட்கள் வந்து அப்படி தான் இருப்பாங்க. அவசரப்பட்டு ஏதோ முடிவு பண்ணி அப்படியே வந்து பல பேர் அரிக்கிறாங்க, பல பேர் அப்படியே வற்புறுத்துறாங்க, பல பேர் அப்படியே போட்டு நசுக்கிறாங்கன்றதுக்காக போய் உள்ளே இறங்கி அந்த அப்படியே இறங்கி தன் பேரையும் புகழையும் இத்தனை வருஷம் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பேர் புகழை வந்து அப்படியே கெடுத்துக்கிற மாட்டாங்க. இப்போ சாதாரணமாக அவரை வந்து இப்போ துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி மாதிரி ஆளுங்க வந்து அப்படியே அவரை நச்சரிக்கலாம். அதாவது ரஜினிகாந்த்ன்ற ஒரு குதிரை மேலே எப்படியாவது சவாரி பண்ணி அப்படியே கொஞ்சமாவது எங்கேயாவது தாமரையை சகதிக்குள்ளே கிடக்கிற தாமரையை தூக்கி அப்படியே கொஞ்சமாவது முளைக்க விட்டுற முடியாதா, மலர விட்டுற முடியாதான்னு சொல்லி ரஜினிகாந்தனுடைய குதிரையில் சவாரி பண்ணி, ஏன்னா அது மலருக்கான வாய்ப்பே இல்லை. அதை ரஜினிகாந்த்ன்ற குதிரை மேலே ஏறி எங்கேயாவது அப்படியே உள்ள சகதிக்குள்ளே நசுங்கி போய் கிடக்கக்கூடிய ஒரு தாமரையை கொஞ்சம் போல் அப்படி தண்ணிக்கு மேலே அப்படி கொஞ்சம் தெரிய வைக்க முடியுமா அப்படின்னா ஒரு கற்பனை கோட்டையை கட்டிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கலாம் பல வருஷமாக. அதே மாதிரி அப்படியே ஒரு 5-6 சின்ன சின்ன கட்சிகளை எல்லாம் ஒன்று சேர்த்து அப்படியே ஒரு நொண்டி குதிரைகளை வச்சு ரேஸில் ஓட வச்சு அப்படியே நம்பர் 1 அப்படியே பரிசை வாங்கிட முடியாதா அப்படின்னு சொல்லி அப்படியே முயற்சி பண்ண தமிழருவி மணியன். அரசியல் கட்சியில் காங்கிரஸ் கட்சியாலும் திமுக, ஒரு காலத்தில் அதிமுக, அதுக்கு பிறகு காங்கிரஸ் தூக்கி விட்டறியப்பட்ட கராத்தே தியாகராஜன், இந்த மாதிரி ஆட்கள்லாம் அவர் அப்பப்போ ரஜினிகாந்த் இருமுறது, தும்முறது, மூச்சு விடுறதெல்லாம் பத்திரிகையில் பக்கத்துலேயே நின்று பார்த்தது மாதிரி அவர் அப்படியே அறிக்கை. இப்படிப்பட்ட ஆட்களை இன்னும் அவர் ரஜினி கட்சி ஆரம்பித்தாருன்னா அப்படியே சேரலாம்னு சொல்லி மனசுக்குள்ளே கற்பனை பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அது உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியாது. சையது துரைசாமி, பழக்கருப்பையா, இந்த மாதிரி ஆட்களுடைய பேர் அடிபடுது. அது உண்மையாக பொய்யான்றது அவங்களுக்கு தான் தெரியும். வெளியே பேசப்பட்டுக்கிட்டு இருக்க மேட்ரு இப்படி எதிர்பார்த்துக்கிட்டு என்னைக்காக ஒரு நாள் கட்சி ஆரம்பிச்சாச்சுன்னா அதில் சேர்ந்து ரஜினிகாந்த் கூட சேர்ந்து நம்ம பயணம் செஞ்சிட மாட்டோமா? இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சுயநல கும்பல். இது எல்லாமே அவங்களுக்கு பொழப்பு நடத்துறதுக்காக, அவங்க பிழைப்பு நடக்கணுன்றதுக்காக. இதற்கு ரஜினிகாந்த்ன்ற ஒரு ஆள் எப்போவாது கட்சி ஆரம்பிச்சிட மாட்டாரா? அது கூட சேர்ந்து நம்ம ட்ராவல் பண்ணி பயணம் செஞ்சு அப்படியே எங்கேயாவது ஒரு உயரமான சிம்மாசனத்தில் போய் உட்காந்துட மாட்டோமான்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மனப்பால் குடிச்சின்றாங்கல்ல, அதில் வந்து ரஜினிகாந்த் வந்து பலிகடை ஆயிட முடியுமா? எனக்கு தெரிஞ்சு அதுக்கான சூழல் இப்போ இருக்குதான்னு தெரியல. அவர் கட்சி ஆரம்பித்தா கூட இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல், ஏன்னா அந்த டைம்லாம் போயிடுச்சு. இன்னும் எலெக்ஷன் வந்து சில மாதங்களில் எலெக்ஷன் வரப்போகுது. அதுக்காக ஒன்று அநேகமாக என் கணிப்பு இனிமேல் ஒரு கட்சி ஆரம்பித்து இப்போ அவர் ஹெல்த் ரீசன்லாம் இதை தான் சொல்லுவார்ன்றதை நான் ஏற்கனவே இவரை சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் 2 மாதத்துக்கு முன்னாடியே என் நண்பர்கள்ட்டெல்லாம் சொல்லிட்டேன், ரஜினிகாந்த் இதை தான் சொல்லுவார்னு. எனக்கு ஹெல்த்து இதாகிடுச்சு, அஃபெக்ட் ஆகிடுச்சு, இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் எப்படி கட்சி ஆரம்பிக்கிறது, எப்படி நான் மக்களை சந்திக்கிறது அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப கில்லாடி, ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்லுவார். அதாவது இப்போ சொன்னார், நான் மக்களை சந்திக்கிறத பற்றி கூட ஒன்றும் இல்லை, நான் போய் மக்களை சந்திச்சு அப்படின்போது அவங்களுக்கு ஏதாவது இதாகிடக்கூடாது, ஏன்னா அது கொரோனா டைமாக இருக்குது, வெளியே போய் மக்களை சந்திக்கிறப்போ, அப்படியே வெளியெல்லாம் போய் பீப்புளை சந்திக்கிறப்போ, நகரங்களில் கிராமங்களில் எல்லாம் போய் மக்களை சந்திக்கிறப்போ அப்படியே மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது. அதை நான் யோசிக்கிறேன். மக்களுடைய உடல் நலத்தை நான் எனக்கு அரசியல்வாதிகள் பொதுவாக இந்த கன்னிங்கான பேச்செல்லாம் நிறைய பேசுவாங்க. அந்த பேட்டர்னில் அவரும் அப்படியே யோசி ஒரு ஸ்கிரிப்டை தயார் பண்ணியிருப்பார். சினிஃபீல்டில் இருக்கிறவர் தானே, அப்படியே அதை பேசியிருப்பார். அதை வந்து அப்படியே அறிக்கையை விழுந்து அப்படியே விட்டுட்டார். இது ரஜினிகாந்தை பொறுத்தளவு என்ன, அவர் வந்து கிட்டத்தட்ட அப்படியே பேப்பர் பிடிக்கிறதும், டிவி பார்க்குறதும், பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதும், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அவர் இதுவரை தமிழகத்திற்காக எந்த விஷயத்தில் அவர் குரல் கொடுத்துருக்காரு? தமிழக மக்களுக்காக என்ன போராட்டியிருக்காரு? தமிழக மக்களுக்காக ஒரு துரும்ப கூட அசைச்சிருக்காரா? ஏதாவது பண்ணியிருக்காரா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நத்திங். அவர் எதுவுமே பண்ணது கிடையாது. அது வந்து ஒரு டைமில் வந்து அந்த எந்த பிரச்சனை எல்லாம் வரும்போது, காவிரி பிரச்சனைலாம் வரும்போது கூட அதாவது நதிகளை ஃபுல்லாக ஒன்று சேர்க்குறப்போ, எல்லா நதிகளும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா நதிகளையும் ஒன்றா இணைக்கிறப்போ, என் சொந்த பணத்துலேருந்து என் பாக்கெட்லேருந்து நான் 1 கோடி ரூபா தருவேன். அது எந்த காலத்தில் நடக்கிற மேட்டரா? நதிகளை எந்த காலத்தில் இணைக்க போகிறாங்க? என்றைக்கு ஒரு பாக்கெட்லேருந்து 1 கோடி ரூபா, அந்த 1 கோடி ரூபா பாக்கெட்லேருந்து தருவேன்னு சொல்லி எடுத்து கொடுத்துட்டாரா? இணைக்கிறப்போ கொடுப்பாராம். அது உடனே கைதட்டல் வாங்கினார். ஆனால் 10 பைசா கூட பாக்கெட்லேருந்து எடுக்கலை. இதான் மேட்ரு. இதெல்லாம் சும்மா அந்த நேரத்தில் கைதட்டல் வாங்குறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கலாம். ப்ராக்டிக்கலாக அதெல்லாம் நடக்காது. அதனால் எந்த போராட்டத்திலையும் அவர் கலந்துக்கிட்டதும் கிடையாது. எந்த விஷயத்தை பற்றியும் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய மேட்டர்களுக்கு எதுவும் அவர் வாய்ஸ் கொடுத்ததும் கிடையாது. மக்களுடைய நலம்னு ஒன்று இருக்குல்ல, மக்களுடைய வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள், அதுக்காகலாம் ரஜினிகாந்த் அப்படியே மனசுக்குள்ளே அதை நினச்சி அப்படியே அதுக்காக வந்து அப்படியே மனசுக்குள்ளே நினச்சி சிந்திச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றதெல்லாம் அப்படியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அப்படியெல்லாம் இருக்கிறது மாதிரி எனக்கு எதுவும் தெரியலை. அதனால் அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான மேக்சிமம் அதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்றதான் நினைக்கிறேன். இதை தாண்டி அவர் ஆரம்பித்தார் அப்படின்னா அது உலக அதிசயம்.
அது இந்த இடத்துல ஒரு சின்ன டெயில் பீஸ் மாதிரி ஒரு சின்ன மேட்ரு. அநேகமாக என் கணிப்பு 25 ஆண்டுகளுக்கு முன்னால். அப்போ கலைஞர் வந்து அந்த டைமில், இப்போ நான் சொல்கிற டைமில் அவர் கலைஞர் ஆட்சியில் இருந்தாரா இல்லாட்டி எதிர்கட்சி தலைவராக இருந்தாரான்னு தெரியல. ஆனால் ஒரு நடந்த மேட்ரு. அதாவது எப்படின்னா, அந்த டைமில் கலைஞர் அவர் வீட்டில் இருக்கார், கோபாலபுரத்தில் வீட்டில் இருக்கார். கலைஞர் வீட்டில் இருக்கும்போது அவர் கூட ஆற்காடு வீராசாமி, KN நேரு, துரைமுருகன் எல்லாருமே இருக்காங்க. அந்த டைமில் நடிகர் நெப்போலியன், இதான நெப்போலியன் என்கிட்ட சொன்ன மேட்ரு. நடிகர் நெப்போலியன் வந்து அவங்க மாமா நேரு இருந்திருக்கார் இல்லையா, அவரை பார்க்குறதுக்காக கலைஞர் வீட்டுக்கு போகிறாரு. கலைஞரும் நெப்போலியனுக்கு நல்ல பழக்கம் தானே, அதனால் போகிறாரு. போகும்போது இவங்க உட்காந்து அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ டிவியில் வந்து அப்போ சன் டிவியில் ஏதோ நியூஸ் ஓடிட்டு இருக்கு. நியூஸ் ஓடும்போது ரஜினிகாந்த் இப்போ அரசியலுக்கு வர்றது அப்படி இப்படின்றத பற்றி ஏதோ ஒரு டாபிக். அதில் ரஜினி இப்போ வரலன்ற மாதிரி, இப்போ நான் வர்றது மாதிரி இல்லைன்ற மாதிரி அது மாதிரி ஏதோ சொல்லியிருப்பார் போல இருக்குது. அந்த பேட்டர்னில் அது ஏதோ ஒரு நியூஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ கலைஞர் சொல்கிறார், கலைஞர் வந்து எப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பாலிட்டிஷியன், அவர் சொல்கிறாரு, ரஜினிகாந்துக்கு நல்ல நேரம் நல்ல வாய்ப்பு கோட்டை விட்டுட்டார், இனி அவருடைய வாழ்க்கையில் எந்த காலத்துலேயும் இப்படிப்பட்ட வாய்ப்பு வரவே வராதுன்னு. இது கலைஞர் சொன்னது. நெப்போலியன் என்கிட்ட வந்து சொன்னார். அது முடிஞ்ச உடனே கலைஞரை பார்த்துட்டு KN பார்த்துட்டு வந்து அரை மணி நேரத்தில் என்கிட்ட வந்து சொன்னார். இது மாதிரி தலைவர் வீட்டுக்கு போனேன், அங்கே நியூஸ் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, தலைவர் இப்படி சொன்னார், ரஜினிகாந்துக்கு இனிமேல் எந்த காலத்துலையும் இப்படிப்பட்ட நல்ல நேரம் கோட்டை விட்டார், இனி இந்த இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எந்த காலத்துலையும் வராது. அப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பாலிட்டிஷியன், சிஎம்மாக இருந்தவர், அவர் எந்த அளவுக்கு இந்த அரசியல்லாம் தெரிஞ்சிருந்தால் அவர் அப்படி சொல்லியிருப்பார். இப்போ இந்த நேரத்தில் நான் அதை நினச்சி பார்க்குறேன். அதாவது ரஜினிகாந்துக்கு நல்ல நேரம் அது, அந்த நேரத்தை கோட்டை விட்டார், இனி மறுபடி அப்படிப்பட்ட வாய்ப்பு வருமா வராதா அப்படின்றது ரஜினிகாந்தினுடைய தீர்மானத்திலையும் காலத்தினுடைய கையிலையும் இருக்குது. அதாவது அவர் இப்படி அரசியல் கட்சியெல்லாம் இனிமேல் ஆரம்பித்து அதுக்கான வாய்ப்புகள் இருக்குதான்னு தெரியல, ஏன்னா ஷார்ட் பீரியட். அதனால் அப்படி கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியை வந்து அந்த கட்சிக்கு இப்போ மக்கள்லாம் ஆதரவு கொடுத்து ஓட்டெல்லாம் போட்டு இவரை அப்படியே உட்கார வைப்பாங்களான்றது தெரியல. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து அதிசயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு, அதில் நடக்காது. இப்போ ரஜினிகாந்தே சொல்கிறார்ல, எடப்பாடி பழனிசாமி உட்காந்து அதிசயம் சொல்கிறார்ல, அது மாதிரி நடந்தாலும் அப்படி அதிசயம் நடந்தாலும் நடக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் அநேகமாக என் கணிப்பு. ஏன்னா பாசிட்டிவாக மனசுக்குள்ளே ஒரு துணிச்சலோடு இருந்தால் தானே, எனக்கு தெரிஞ்சு அவருக்கே அந்த துணிச்சல் இருக்கிற மாதிரி தெரியல. கட்சி ஆரம்பிக்கிற துணிச்சலோ, நம்ம அந்த மக்கள் ஓட்டு போடுவாங்கன்ற நம்பிக்கையோ, அது எல்லாமே வந்து நான் வரலாமா வேண்டாமான்றதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு மக்கள் போய் சொல்லிகிட்டு இருப்பாங்களா? எங்கே போய் சொல்லுவாங்க? மக்களுடைய பல்சை எப்படி தெரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்னு. அதனால் வந்து அது வந்து அப்படியே ஒரு ஏதாவது ஒரு சாக்கு போக்க சொல்லிவிட்டு அதை நழுவி, ஏன்னா அந்த தடவை நழுவியாச்சுன்னு வச்சுக்கோங்க, அது பிறகு வேறு எந்த காலத்துலையும் இனிமேல் கேட்க முடியாது. ஏன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி இவரோட ரசிகர்கள் ஒரு அப்போல்லாம் அவங்களுக்கு 25 வயசு இருந்திருக்கும், 25 வயசுலேருந்து 30 வயசு அந்த ரேஞ்சில் இருந்திருப்பாங்க. அவங்ககிட்ட அந்த அரசியல் ஆசையை அப்படியே தூண்டி விட்டு அப்படி தொடர்ந்து 25 வருஷம் இவருடைய படங்களை எப்படியோ ஓட வச்சிட்டாரு. படங்கள்லாம் ஓடிடுச்சு. அப்பப்போ அவங்களும் அந்த அரசியல் ஆசையில் என்றைக்காவது ஒரு நாள் நம்ம எம்எல்ஏ ஆயிடுவோம், MP ஆயிடுவோம், அப்படியே நம்ம என்றைக்காவது ஒரு மினிஸ்டர் ஆயிடுவோம், வட்ட செயலாளர் ஆயிடுவோம், பகுதி செயலாளர் ஆயிடுவோம், மாவட்ட செயலாளர் ஆயிடுவோம், அப்படி இப்படி மாநில இதில் வந்து ஏதாவது பொறுப்புகளில் வந்துடுவோன்ற மாதிரி கற்பனை உலகத்திலேயே சஞ்சரித்து 25 வருஷம் அப்படியே வந்து ரஜினிகாந்தனுடைய படங்கள், அவருடைய படங்களுக்கெல்லாம் இந்த அரசியல் ஆசை, அரசியல் அறிவிப்புகள் அப்பப்போ அந்தந்த படம் ரிலீஸ் ஆகிற நேரத்தில் என்னத்தையோ ஒன்று பேசி, இல்லாட்டி படங்கள் அதுக்கேற்ற மாதிரி டைலாக் வச்சு இப்படியே கொண்டு வந்து அவருடைய 25 வருஷம் அவருடைய கலை பயணத்தை வெற்றிகரமான கலைப்பயணம் ஆக்கிட்டார். ரஜினிகாந்த் பக்கா புத்திசாலி, நல்ல புத்திசாலித்தனமாக அப்படியே ரசிகர்களை பயன்படுத்திக்கிட்டார் தன்னுடைய வளர்ச்சிக்கு. அது இவங்களை பொறுத்தவரை என்ன இருக்குது, 25 வயசில் இப்போ இருந்திருப்பாங்க, 30 வயசில் இருந்திருப்பாங்க, 25 வருஷம் ஓடி போச்சு. அப்போ இளைஞர்கள் பல பேருக்கு திருமணமே ஆகிருக்காது, 3/4 பேருக்கு. இப்போ திருமணம் எல்லாமே பேரம்பேத்தி எடுத்திருப்பாங்க. அப்படியே வயசாகி போயிருக்கும், முடியெல்லாம் நரைச்சி போயிருக்கும், தலையெல்லாம் வழுக்க விழுந்திருக்கும். இப்போ பேரம்பேத்தி எடுத்த லெவலில் இருப்பாங்க. இனிமேலும் போய் இவங்க அரசியலுக்குள்ளே உள்ள நுழைஞ்சி அப்படின்றது அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் யோசித்து பார்க்குறேன். அந்த ரசிகர்களுடைய கனவுகள்லாம் அநேகமாக வந்து தகர்ந்துருக்கும், ஆல்மோஸ்ட் தகர்ந்துருக்கும். இருந்தாலும் கேரக்டர்னு சொல்கிறோம்ல, அந்த கேரக்டர்ன்றது பல மனிதர்கள் பல வகையான கேரக்டர்கள் இருப்பாங்க. ரஜினிகாந்தினுடைய ஒரு கேரக்டர், அவருடைய கேரக்டர் அது. அவருடைய கேரக்டர் படி அவர் எப்படி அப்படியே புத்திசாலித்தனமாக அப்படியே எங்கேயுமே அப்படியே வீழ்ச்சி அடையாமல், எங்கேயுமே தடுமாறிடாமல், எங்கேயுமே தோல்வி அடைஞ்சிடாமல், தோல்வியை சந்தித்திராமல் தன் பாதையில் வெற்றிகரமாக தொடர்ந்து அப்படியே பல பேர் ஆசை காமிச்சா கூட அந்த ஆசை வலையிலெல்லாம் விழுந்துடாமல் அப்படியே அவங்க பேசும்போது கேட்டுக்குருவார். ஆனால் அதுக்கு வந்து அவர் உடனே அதுக்கு பதிலெலாம் சொல்ல மாட்டார். அவர் என்ன முடிவு எடுக்கிறான்றது யாருக்குமே தெரியாது. அதனால் ஒரு வகையில் பார்த்தா ரஜினிகாந்த் வந்து ஒரு புத்திசாலி அப்படின்னு அர்த்தம். புத்திசாலின்னு தான் நான் சொல்கிறேன். புத்திசாலி, கேர்ஃபுல்லான மனிதன், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கார், ரொம்ப கவனமாக இருக்கார், தான் எங்கேயும் சரிக்கிற கூடாதுன்றதில் ரொம்ப தெளிவாக இருக்கார். ஏன்னா நாளைக்கு கீழே வந்து அப்படி கீழே சறுக்கி விட்ட உடனே யாரும் கை கொடுத்து தூக்க போகிறதில்ல.
யாருமே வந்து மறுபடியும் சிம்மாசனத்தில் ஒரு அளவுக்கு கீழே விழுந்தாச்சுன்னா விழுந்தது தான். இதுக்கு முன்னாடி நம்ம எத்தனையோ ஆளுகளை சினிமாலையும் பார்த்தாச்சு, அரசியலையும் பார்த்தாச்சு, பொது வாழ்க்கையிலையும் பார்த்தாச்சு. அதெல்லாம் ஈஸியான மேட்ரு கிடையாது. அப்போ வந்து அப்படியே பக்கத்தில் இருக்க ஆளுலாம் அப்படியே இது பண்ணிட்டு எனத்தையா ஒரு காரணத்தை சொல்லிட்டு தப்பிச்சு ஓடிடுவாங்க. ஓடி இதே மாதிரி வேறு ஒரு ஆள் கூட வந்து பேரசைட் ஒட்டுண்ணிகளாக போய் ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து ரஜினிகாந்துக்கு தெரியாதா என்ன? இவ்வளோ விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருந்த ரஜினிகாந்துக்கு தெரியாதா? அதெல்லாம் நல்லா தெரியும். அதனால் வந்து அவரை பொறுத்தவரை மிகவும் கவனமாக, கேர்ஃபுல்லாக, ஆழமாக சிந்தித்து எதையும் தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய ஆள். இந்த தடவை வந்து அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கல அப்படின்ற மாதிரி எலெக்ஷன்லாம் வந்துருச்சுன்னா எந்த காலத்திலும் அவர் கட்சி ஆரம்பிக்க மாட்டார். யாரும் அவர் கேட்கவும் மாட்டாங்க. இனிமேல் ஏங்க நீ கட்சி ஆரம்பிக்கல, இனிமேல் எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க? ஏன்னா அவர் சொன்னதே அசம்பிளி எலெக்ஷன் மட்டும்தான் என்னுடைய நோக்கம்னு சொன்னார். இப்போ அசம்பிளி மட்டும் முடிஞ்சு போச்சுன்னா பிறகு இருக்கிறதுக்கான தேவை என்ன? அது பிறகு ரஜினிகாந்தை கேட்கவே மாட்டாங்க. நீங்கள் எப்போ கட்சி ஆரம்பிக்க போகிறீங்கன்னா அவர் கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா அவர் தான் இப்போ வந்து நோய் கொரோனா மேட்டரை வந்து காரணமாக்கி டாக்டர்களே என்கிட்ட சொல்லிட்டாங்க, இதை மாதிரி நீங்கள் மக்கள்லாம் சந்திச்சிங்கன்னா உங்கள் உடல்நலத்துக்கு பாதிப்பு வரும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் ஏன் உடல்நலத்தை பற்றி கூட பெருசாக நினைக்கல. மக்கள் உடல்நலம் ஏதாவது நான் போய் அப்படி மீட்டிங்லாம் பேசி மக்களை சந்தித்து அப்படிலாம் போகும்போது அதை என்னை வந்து சந்தித்து அவங்களாம் முன்னாடி நின்று பேசுவாங்கள்ல, அப்படி கூட்டமாக வந்து திரண்டு நிற்பாங்களே, அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஆகிடக்கூடாதே அப்படின்னு அவங்க பீப்புளுடைய ஹெல்த்தை நான் பார்க்குறேன் அப்படின்னு. இதை வந்து மாக்கிய வள்ளின்னு சொல்லிட்டு வந்து பிரின்ஸ் இளவரசன் அந்த புக்கில் எழுதுன மாதிரியான மேட்டர்கள் இதெல்லாம் அந்த அரசியல் அப்படியே கரைச்சி குடித்தவங்களுக்கு இந்த பேட்டர்ன் மேட்டர்லாம் தெரியும். அரசியல்வாதிகள்லாம் எப்படி பேசுவாங்க, இல்லாட்டி அரசியல் ஆர்வம் உள்ளவங்க எப்படி பேசுவாங்க, அரசியலில் வந்து அதை பற்றி தெரிஞ்சவங்க எப்படியெல்லாம் அந்த சாதுரியமான வார்த்தைகளை பயன்படுத்தி எப்படி பேசுவாங்கன்றதெல்லாம் தெரியும். ரஜினிகாந்துக்கு அது தெரியாதா என்ன? அதனால் ரஜினிகாந்த் ஒரு வகையில் ரஜினிகாந்தனுடைய புத்திசாலித்தனத்தை நான் பாராட்டுறேன். அவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கிறது. ஏன்னா 25 வருஷம் யோசிக்கிறதுன்ற ஒரு பக்கம் இருந்தால் கூட வீழ்ச்சி அடையாமல் அந்த வெற்றியின் சிகரத்திலே தான் பயணிக்கணும், எந்த இடத்துலையுமே தான் சரிக்கிறக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கார்ல. யாருடைய ஆசைக்கும் அடிபணியாமல், யாருடைய மோகத்திற்கும் அடிபணியாமல், யாருடைய ஆசை தூண்டில்கள் அதில் சிக்காமல் அப்படியே எச்சரிக்கையாக கேர்ஃபுல்லாக இருக்கார்ல. அந்த வகையில் நான் ரஜினிகாந்தை பாராட்டுறேன். அநேகமாக என் கணிப்பு கலைஞர் வந்து அப்போ சொன்னது தான் நடக்கும்னு நினைக்கிறேன். நல்ல வாய்ப்பு, ரஜினிகாந்த் கோட்டை விட்டார், இனிமேல் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வாய்ப்பு அவருக்கு எந்த காலத்துலையும் வராது அப்படின்னு கலைஞர் சொன்னார்ல, அதுதான் அநேகமாக நடக்கும் அப்படின்றது என்னுடைய எண்ணம், என்னுடைய கருத்து. இதே மாதிரி பல விஷயங்களை நான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் வந்து இதை மாதிரி கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சைட்டுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை மற்றவங்களுக்கும் தெரியும்படி செய்யுங்க. அதுக்கு உடனேயாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் இதை ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்க எல்லாருக்கும். ஓகே, சரிங்களா?